ஜென்ம நட்சத்திரம் மூவி ரிவ்யூ. இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். ஒரு நொடி படத்தை டைரக்ட் பண்ண மணிவர்மன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தமன் அக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மால்வி மல்ஹோத்ரா ஹீரோயின். இவங்க தவிர காளி வெங்கட், முனிஷ்காந்த், வேலா ராமமூர்த்தி, தலைவாசல் விஜய் மற்றுமெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஜென்ம நட்சத்திரம் படத்தோட கதை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி கிட்ட ரொம்ப வருஷமாக ரைட் ஹேண்டாக வேலை செய்கிறாரு காளி வெங்கட் அவர்கள். எலெக்ஷன் டைம் நெருங்குது. மக்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு சொல்லி பல கோடிகளை அரசியல்வாதி காளி வெங்கட் கிட்ட நம்பி ஒப்படைக்கிறாரு. காளி வெங்கட் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் பண்ண கிட்டத்தட்ட 40 லட்சம் செலவாகும். தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சி அரசியல்வாதி கொடுத்த பணத்தில் ஒரு 40 லட்சத்தை எடுத்துடுறாரு. இந்த விஷயம் அரசியல்வாதிக்கு தெரிய வந்து காளி வெங்கட்டை போட்டு தள்ள ஆள் அனுப்புகிறாங்க. காளி வெங்கட் ரத்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு போயிட்டாரு. அப்போ அவர் ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுவுறாரு. ஹீரோவான தமன் அக்ஷன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. இவரோட கதையை நிறைய ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எந்த ப்ரொடியூசரும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒத்துக்கல. இப்படி ஒரு நிலைமை ஹீரோவுக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி வந்து காளி வெங்கட் விழுவார். ஹீரோ கிட்ட ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் பல கோடிகள் இருக்குது. அதில் 40 லட்சம் மட்டும் எடுத்து என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து காளி வெங்கட் பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, மிச்சம் எல்லா பணத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாருன்றத சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ் ஹாரர் எலிமெண்ட் கலந்து சொல்லியிருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆகும்போது அரசியல், லவ், மூவி, டைரக்ஷன், மக்கள், பணம்னு எங்கெங்கேயோ போய் கடைசியில் பல ஜென்ம நட்சத்திரம் படத்தோட கிளைமேக்ஸை இவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கேஜியோட சினிமாட்டோகிராஃபி டீசெண்டாக இருக்குது. குறிப்பாக அந்த பாலடைஞ்ச பங்களா வர சீக்வன்ஸ்லாம் சுமாராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பங்களாவில் வர 2-3 சீன்ஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பங்களாக்குள்ளே நிறைய பேய் சீன்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். பேய் தவிர மிச்சம் எல்லாமே வருது. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம். அமானுஷ்ய விஷயங்களை வச்சு எதனா ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அதுவுமே பெருசாக இல்லை. விஎஃப்ஐ காட்சிகள் கிளியராக தெரியுது. அங்கங்கே நிறைய பிசுறு தட்டுது. மேட் செட் நிறைய எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் மணிகமோட பாடல்கள் பெருசாக தேரல. ஆனால் பின்னணி இசை பிரமாதமாக இருக்குது. ஆர்எஸ் சீன்ஸ் அப்போ வர பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபும் அந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை. ஹாரர் எலிமெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது படத்தில். பட் இவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து வந்திருக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த கதைக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. நான் வந்து பழைய ஜென்ம நட்சத்திரம் படத்தோட சீக்வலாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் ஒரு சுமாரான படம் இந்த ஜென்ம நட்சத்திரம். கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5.